ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம். விசுவவாச வருடம் தை மாதம் 9ஆம் தேதி 23/1/2026 வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை வேளையாக இருந்தால் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சந்திராஷ்டம நேயர்கள் மகம் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டம நேயர், அதாவது அவர்கள் கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்கள் மன உறுதி, திடத்தன்மை அமைப்புகள், ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய உடல் தேகார விஷயங்கள், கணவன் மனைவி புதிதாக ஒரு விஷயத்தை எடுத்து முயற்சிகள் செய்து முன்னேற்ற பாதை வாய்ப்புகள், அரசியல் பயணம், ஆதாயம் தரும் அரசு ஊழியர்களுக்கு சுபீட்சங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள், அதாவது பங்குச்சந்தை நேயர்களுக்கு நல்ல பலனீட்டக்கூடிய விகிதங்களாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, பாராட்டு, எண்ணம், சுபீட்சம் குவியும் நாட்களாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் முன்னேறும். கணவன் மனைவி விஷயங்களில் ஒரு குதூகலங்கள் காணப்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று மந்த நிலைமைகள் ஏற்படும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான துறைகளை எட்ட முடியும். பங்குச்சந்தை நல்ல லாபகரமான விஷயத்தை கிடைக்கும். மாணவ கண்மணிகள் சற்று கவனம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உதவிகள், பொருள் உதவி, பண உதவி சார்ந்த விஷயங்கள் சுபீட்சங்களாக கிடைக்கப்படுவதற்கும், இன்னல்கள் நீங்கி சுபீட்சத்தான வாய்ப்புகள், சில நேரங்கள் விபரீத அதாவது ஒரு செயல்பாடுகள் உங்களுடைய அமைப்புகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரியோர்கள் உடல்நிலைகள் கவனம். பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மாணவ கண்மணிகள் ஆசிரியர்கள் மத்தியில் சிறப்பாக செயல்படுவது நல்லது. கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு சிரமங்கள், அனுகிரகங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள், உதவிகரமின்றி காணப்படக்கூடிய நாட்கள், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய நேர காலங்கள், இல்லைன்னா பிரச்சனைகள் வம்புகளாக முற்றக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. பிரயாண விஷயங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதாவது அரசு ஊழியர், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று பழு வேலையினுடைய அமைப்புகள் அதிகரிக்கும். காவல்துறை நண்பர்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய நாட்கள். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு தொழில்துறை முதலீடுகளில் ரொம்ப கவனம். சிம்ம ராசி நேயர்களே, ஆக்கம், ஊக்கம், உற்சாகத்தினுடைய விஷயங்கள் காணப்படும். குடும்பத்தில் ஒரு திடீரென ஒரு சுப நிகழ்வுகள், நல்ல விஷயங்கள், நீண்ட தூர பயணங்களிலிருந்து ஒரு நல்ல காரியங்கள், அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கிறது. உடல்நிலை விஷயங்களில் பெரியோர்கள் சற்று கவனம். பிரயாண விஷயங்கள் மேற்கொள்ளலாம். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சிறு முதலீட்டாளர்கள் சற்று கவனத்தோடும், பெருமுதலீட்டாளர்கள் அதாவது F&O ஆப்ஷனில் கொஞ்சம் வெளியில் வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, தனம், தானம், சுபீட்சங்கள் பெறக்கூடிய நாட்களாக இருக்கிறது. குடும்பத்தில் உதவிகளினுடைய விஷயங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய காலங்கள் இருக்கிறது. பிறருக்கு உதவிகள் செய்து நன்மதிப்புகள் பெறக்கூடிய காலமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ள காலங்கள். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மாற்றுதல்கள், இடமாறுதல் விஷயத்தில் அமைப்புகள், சுபீட்சங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள். அரசு பணியில் இருப்பவர்கள் சற்று கவனத்தோடு வேலைகளில் இருப்பது நல்லது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் சற்று ஆசிரியர்கள் மத்தியில் தொய்வுகள், பிரச்சனைகள் காணப்படக்கூடிய நாட்கள். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பரிவு, பாசம், வந்த விஷயத்தில் அமைப்புகள் அதிகரிக்கும் நாட்களாக உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நாட்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் குழப்பங்களாக அடையக்கூடிய நேர காலங்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து விஷயங்கள் செய்து கொள்வதும். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு லாபகரங்கள், திருப்திகரம் இல்லாத விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளிப்பிரயாணம் சார்ந்த விஷயங்களை ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லது. மாணவ கண்மணிகள் சற்று கவனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பள்ளி வாழ்க்கை. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு எடுத்த காரியங்கள், அதாவது சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஏதேனும் ஒரு விஷயத்தை அதாவது நலங்குந்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டால் வெற்றி திருப்திகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள காலகட்ட விஷயத்தின் அமைப்புகளில் வெளிப்பயணம் சார்ந்த பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது பங்குச்சந்தை நேயர்கள் அதாவது பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது மிக நல்லது. அதாவது வாகனங்கள், வாகன மாற்றங்கள், அதாவது புதிதாக மற்ற விஷயங்கள் செய்து கொள்ளலாம். பிரயாண விஷயங்களுக்கு சுபீட்சங்கள் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு ஓய்வு, அதாவது அலைச்சலினுடைய விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். திடீரென பண வரவுகளினுடைய விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகலமான விஷயத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக வரக்கடன் விஷயத்தோட அமைப்புகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களும் சுபீட்சங்களும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள். மருத்துவ கண்மணிகளுக்கு திடீரென மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாட்கள். பங்குச்சந்தை நேயர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பணிவு, பாசம், பரிவர்த்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள். கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் ஈடேறக்கூடிய நாட்களாக இருக்கும். பெரியோர்கள் மத்தியில் அனுகிரகங்களாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், சில ஏமாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலங்கள். பெரியோர்களுக்கு மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று ஏமாற்றமுடையும். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல லாபத்தை ஈட்டலாம்.
கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நேர்மை, கடமை உணர்வு விஷயத்தோட அமைப்புகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய நாட்கள். அதாவது குடும்ப விஷயத்தோட அமைப்புகளில் எதிர்மறை குழப்பங்கள் மற்ற விஷயங்கள் வந்து தேரும். சகோதர வாக்கியங்களில் பிளவுகள் ஏற்பட்டு மேலும் காலங்களாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக கவனத்தோடு செயல்படுத்திக் கொள்வது நல்லது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சுமாரான முதலீட்டு லாபத்தை பெறலாம். மாணவ கண்மணிகளுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நாட்களாக அமைகிறது. மீன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பாசம், பண்பு, சில நேரங்கள் தாய் தந்தையிடையே அனுகிரகங்களான விஷயங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள். கணவன் மனைவி பிரிவினைகள் ஒற்றுமைகளாக மேம்படக்கூடிய நாட்கள் இருக்கும். சிறப்பான நாட்களாக பிரயாணம், வெளிப்பயணம் போன்ற விஷயங்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது. திடீரென ஏதேனும் ஒரு யோகத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைகிறது. வெளிப்பயணம் சார்ந்த பிரயாணங்கள் சுபிட்சங்கள் தரும். மருத்துவ கண்மணியில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள். ஆசிரியர்களிடம் மாணவர்கள் நன்மதிப்பு பெறக்கூடிய நாட்களாக அமையும். பங்குச்சந்தை நேயர்கள் நல்ல லாபத்தை ஈட்டும் காலமாக அமைகிறது. இன்றைய நாள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம். ஒவ்வொரு நாளும் நான் போடுற யூடியூப் பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலில் தான் இது வருகிறது. அதை அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் அதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலேருந்து 7 மணி வரை லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் அன்போடு கலந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.